அவங்க போயிட்டு இந்த நனைந்த அரிசிகளும் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை வறுத்ததெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனா வேலை ஆட்கள் இருக்கணும், செல்வ பலம் இருக்கணும், ஃபைனான்சியலி சப்போர்ட்டிவாக இருக்கணும். சத்யராஜ் சார் வந்திருக்கிறாரு, கோகுல் சார் டைரக்டர். சிங்கப்பூர் சலூன் படம் இங்கே தான் எடுத்தாங்க. ஜென்ரேஷன் என்ன சொல்கிறேன்னா, நிறைய மரங்கள் நட்டு இயற்கையை காப்பாற்றணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்டே அதுதான். ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய vlog வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு நேச்சரோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது எங்கே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரட் சுதர்ஷன் இந்த நேம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா மெய்யழகன் மூவியில் அரவிந்த் சாமி ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தார் இல்லையா, பேரட்க்கு ஃபீட் பண்ணுறது, அந்த ரியல் ஹீரோவே இவர் தான். ஸோ அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு பேரட்க்கு அவங்க எப்படி ஃபீட் பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் சார், ஹாப்பி டு மீட் யூ டுடே. வாட் மேட் யூ டு ஸ்டார்ட் திஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 15 years பேக்மா எங்கள் அப்பா இறந்த சோகத்தில் நான் மொட்டை மாடி வந்து உட்காந்தேன். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு அம்மா காகத்துக்கு உணவளிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த மரம் காகத்தோட மரம் தான், காகங்கள் கூடு கட்டி வாழும். அப்போது நான் என்ன பண்ணேன், சில காகங்கள் சாப்பிடல அந்த அம்மா உணவளிக்கும் போது. என்னடா இந்த பறவைகள் சாப்பிட, நான் வீட்டில் இருந்த மிச்சம் மீது வந்து வைக்க ஆரம்பித்தேன். காகங்கள், சிட்டுக்குருவி, மைனாக்கள், அந்த மாதிரி பறவைகள் சாப்பிடும்போது ஒரு நாள் மழை பெஞ்சு விடும்போது நனைந்த அரிசிகள், சோக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ரைஸ் நனைந்த அரிசிகளை சாப்பிட்றதுக்கு கிளிகள் வந்து சாப்பிட்டாங்க. சரி, நான் என் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிளிகளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சர்ச் பண்ணும்போது அவங்க கிளிகள்னு பொதுவாக தான் போடுனாங்க, தவிர நம்ம ஊர் கிளி போய் ரோஸ் ரிங் பேரக்கிட்ஸ், பொதுவாக கிளிகள் போய் இந்த சில்லி அப்புறமா சூரியகாந்தி விதைகள் அந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லுவாங்க. நான் எதோ வச்சு பார்த்தேன், நம்ம ஊர் கிளிகள் சட்டையே பண்ண மாட்டேது. ஆமாம், நம்மளுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், இட்லி, தோசை, சாம்பார், அந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியன் கிளிகள் மாதிரி. அவங்க போயிட்டு இந்த நனைந்த அரிசிகளும் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை வறுத்ததெல்லாம் போடக்கூடாது. சீசன் ஃப்ரூட்ஸ், கொய்யா, அந்த மாதிரி நம்ம ஊர் காய்கள் தான் சாப்பிடும். இதில் இந்த இன்ஆர்கானிக், இந்த சைனாலேருந்து வந்து பாருங்க, கொய்யாவே இது மாதிரி இருக்கும், தர்பூஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் சாப்பிடாது, அதெல்லாம் தூக்கி கடாய்ச்சிடுவாங்க. காலை நேரத்தில் மட்டும்தான் அதை ஆட் பண்ணுறேன் ஃப்ரூட்ஸு. மாலை நேரத்தில் அரிசியும் வேர்க்கடலை போடுவேன். நான் என்ன இது சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு ஏன் இந்த கிளிகள்லாம் இங்கே வராங்கன்னா, மரங்கள் இல்லாத பட்சத்தில் தான் இவங்கெல்லாம் வராங்க. மரங்கள் நம்ம ஏரியாவில் ஒரு 10,000-20,000 மரங்கள் வித்துட்டாங்க. மரங்கள் இல்லை. ஒரு மரத்தில் எத்தனையோ பறவைகள் கூடு கட்டி வாழுது. மரங்கள் தான் இயற்கை. இயற்கை இருந்தால் தான் மனித இனம் வாழ முடியும். வித்தவுட் நேச்சர் வி கேனாட் லிவ் ஹியர். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த இயற்கையை மீட்டு தரணும். அதுதான் என்னோட சோர்ஸ். ஏன்னா இந்த கிளிகள், இந்த பறவை இனங்கள்லாம் இவங்க வந்து சாப்பிட்டு போகிறதில்ல. இது இவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது மெயின் டிஷ் போய் மரத்தில் கிடைக்குது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சம்மரில் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் போட்டிருப்பாங்க, எனக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, ரிட்டர்ன் கிஃப்ட். அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் என்னன்னா, நான் தொட்டியில் போடுவேன் அந்த விதைகள். அதெல்லாம் நம்ம தண்ணி கூட ஊற்ற தேவையில்ல, அதுவே வளர்ந்துடும். அந்த நான் என்ன போய் 2000 மரம் நட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த மரங்கள் இருந்தால் தான் இயற்கை, இந்த இயற்கை இருந்தால் தான் மனித இனம் வாழும். எல்லா இனமும் இயற்கையை சார்ந்து தான், நாமளும் அந்த பேட்டர்னில் தான் இருக்கிறோம். அதனால தான் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சமாக சம்மருக்கு தண்ணி வைக்கலாம், கொஞ்சமாக சாப்பாடு வைக்கலாம். என்ன மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பேங்க் பேலன்ஸ் காலி ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா கஷ்டம்னு வரும்போது எவனும் உதவ மாட்டான் இந்த காலத்தில். இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணாதீங்க தயவு செய்து. கொஞ்சம் தண்ணி வைக்கலாம், சம்மருக்கு சாப்பாடு வைக்கலாம், கொஞ்சம் மீந்து சாப்பாடுகள், அரிசி அதுமாதிரி வைக்கலாம். ஒவ்வொரு இனங்கள் வாழும் அது. ஏன்னா வெயில் காலங்களா, இந்த குளோபல் வார்மிங் தடுக்கணும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நிறைய மரங்கள் வச்சா நம்ம பூமி தாய் குளுமையாக இருப்பாங்க. ஏன்னா மரங்கள் வேர்கள் நாளங்களில் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கின்னு அதுக்குன்னு இல்லை, நம்மளுக்கு தான் கொடுக்கும். அந்த தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கின்னு வெயில் காலத்தில் நம்ம ரிட்டனாக கொடுக்கும், பழங்கள் கொடுக்கும், நிழல்கள் கொடுக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கும்.
நம்ம என்னதான் ஏசியில் இருந்து வாழ்ந்தாலும் அந்த ஏசி காற்று நம்மளுக்கு செட் ஆகாது. ஏசி போய் ஒரு ஆர்டிஃபிஷியல். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனால நிறைய பேர் இறந்தாங்க. அது ஒரு ஒன்றும் இல்லை, சின்ன லங்ஸ் டிசீஸ் தான் அது. அந்த சின்ன லங்ஸ் டிசீஸை நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கிளிங்களுக்கு நான் கொரோனா காலத்துல எந்த கிளியும் வந்து சாவல. ஏன்னா அவங்க இயற்கையோட வாழுறாங்க. ஒரே பீயிங் தன் இயற்கையை அழிச்சிட்டு தன்னையும் அழிக்கிறது ஹியூமன் பீயிங் தான். அது நம்ம இந்த வருங்காலத்துல நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, நிறைய மரங்கள் நட்டோம்னா குளோபல் வார்மிங்கை தடுக்கலாம், வெயில் காலத்துல குளுமையா வாழலாம். நம்ம குழந்தைங்களுக்கு பணமோ பொன் பொருளோ சேர்த்து வச்சா அவங்களால சாப்பிட முடியாது, வாழவும் முடியாது. இயற்கையை மீட்டு கொடுத்தோன்னா அந்த குழந்தை தன்னைத்தானே காப்பாத்திக்க தகுதி இருக்கும். அவங்களும் நல்லா இயற்கையை சார்ந்து வாழ்வாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் டாட்டு வச்சிடலாம். அந்த டாட்டு வைக்காம இருக்கணும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இயற்கையை மீட்டு கொடுங்க. அதுதான் எல்லாருக்கிட்டும் நான் வேண்டிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களால பர்த்டேக்கெல்லாம் கேக் வெட்டி கல்யாணத்துக்கு கொண்டாட்டம்லாம் பண்ணி பார்ட்டிலாம் வச்சு கொண்டாடுறதை விட நிறைய மரங்களை நட்டிங்கன்னா, எங்கெங்க இடம் இருக்குதோ அங்கெல்லாம் மரங்கள் நட்டிங்கன்னா வர ஜென்ரேஷனுக்கு நம்ம இயற்கையை காட்டலாம். அதுதான் என்னோட குறிக்கோள். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் யாருனாலையுமே வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. கண்டிப்பாக வெளியே ஒரு அவுட் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெய்லி ப்ராக்டிஸ் பழக்கி வச்சுருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான முன்னேற்பாடு செஞ்சுட்டு போவீங்க? இங்கே நான் இத்தனை நாள் பண்ணுறதுனால நிறைய வாலண்டியர்ஸ் வராங்க. ஆனால் எல்லாராலையும் இது பண்ண முடியாது. அதனால நான் எல்லாருக்கிட்டையும் அதான் வேண்டிப்பேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனா வேலை ஆட்கள் இருக்கணும், செல்வ பலம் இருக்கணும், ஃபைனான்சியலி சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதனால கொஞ்சமாக நீங்கள் வீட்டுக்கு வர பறவைகளை மதிக்கலாம், விருந்தாளிகளா தவிர இதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு இதெல்லாம் பண்ணுறது வேணாம். நான் போய் என்னோட வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணி வாழ்கிறேன். நான் எங்கேயும் போகிறதில்ல. நான் 20 கிலோமீட்டர் டயாமீட்டருக்குள்ளே தான் நான் சுற்றுவேன். ஏன்னா இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லிட்டாங்க. ஒரு நாள் நான் எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியான ஊருக்கு போயிட்டேன், ஸ்டார்ட் பண்ண 3வது வருஷத்தில். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பறவைகள் ஒரு 1000-2000 பறவைகள் என்ன இந்த ஏரியாவில் எங்கே இருக்கிறேன்னு தேடுறாங்க. ஆமாம், மொத்தமாக சுற்றுவாங்க கேங்கா. நீங்கள் ஜனவரி மாதம் வந்தால் பார்க்கலாம். அந்த பறவைகள் சுற்றும் போது அந்த அழகு தனியாக இருக்கும். அதை நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல அந்த அவங்க சுற்றுறது கேங்காக சுற்றுவாங்க. அதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இது ஒரு ஆஃப் சீசன். நீங்கள் பார்த்தது ஒரு சில பறவைகள் தான். நல்ல இந்த இடத்த ஒரு சொர்க்கமாக நான் மாற்றி வச்சிருக்கிறேன். நீங்கள் பார்க்கணுன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பாதி மாதம் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சார்ஜஸ் நான் எதுவும் வாங்குறது இல்லை, எல்லாம் ஃப்ரீ தான். ரசிக்க வேண்டியதான் உங்கள் கடமை. அது மட்டும் கண்ணால் ரசிங்க, மனதால அதை கிரகிச்சு உள்ள வாங்கிக்கோங்க. ஏன்னா இது சொர்க்கம். பேரட்டோடைய இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களோட லாங்குவேஜ் தெரியும். அப்படி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணதுலேயே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு நிறைய பறவைங்க வரும். நிறைய பறவைங்கள் ஒரு வாட்டி கொரோனா டைமில் ஒரு பறவை இதில் மாட்டிக்கிச்சு மரத்தில். அந்த பறவைகளில் அவங்க விங்ஸ்லலாம் அந்த காத்தாடி நூல் மாட்டிக்கின்னு கஷ்டப்பட்டாங்க. அந்த பறவை கழுத்தெல்லாம் நூல். இந்த பறவைங்களுக்கு காத்தாடி நூல், நாய்ஸ் பொல்யூஷன், தீபாவளி நாய்ஸ் பொல்யூஷன், வெடி சத்தம், அப்புறமா மிரர் வச்சு பில்டிங்ஸ். இந்த துபாயிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸில் மிரர்ஸ் இருக்கும். அவங்க பறக்கும் போது அந்த பறவைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஸ்கைவோட எக்ஸ்டென்ஷன்னா அந்த கண்ணாடி போய் அவங்களுக்கு ஸ்கைல எக்ஸ்டென்ஷனா தெரியும்னு சொல்லிட்டு நிறைய பறவைங்க அந்த பில்டிங்ல இடிச்சு நிறைய பறவைங்க இறந்துடுறாங்க. தீபாவளிக்கும் அந்த இனம் பாதியா அழியும், பறவை இனம். இந்த சிட்டுக்குருவி இனம் அழிகிறது இந்த தீபாவளி வெடி சத்தத்துல தான். நான் பார்த்து பிரமிச்சு போன ஒரு விஷயம், ஒரு வாட்டி இங்க குரங்கு வந்தது. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த குரங்கு வந்தது. அந்த குரங்கு என்ன ஆகும்னா, இங்க வேர்க்கல் அப்பிட்டு போகும். இங்க உணவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வேர்க்கல் அப்பிட்டு போகும். ஒரு நாள் அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, ஒரு குட்டி ஏத்துனது, பேபி. ஆனா குரங்கோட பேபி தான் நினைச்சு கிட்ட போய் பார்க்கும்போது அது ஒரு கிங்ஃபிஷர் பறவையோட குஞ்சு.
அது அது என்ன பண்ணிடுச்சுன்னா அது இங்க எட்டுன்னு வந்து பறவைகளுக்கு நான் உணவளிக்கிறது அந்த மரத்துல இருந்து அவங்க பார்த்துருக்காங்க. பறவைங்க இங்கதான் சாப்பிடுவாங்க சொல்லிட்டு அந்த பேபி பறவை இட்டுன்னு வந்து தன் அரிசி வாயால போட்டு க்ரஷ் பண்ணி ஒரு அம்மா ஸ்தானத்துல அந்த பேபிக்கு ராவா கொடுத்தா அரிசி பச்சையா கொடுத்தா சாப்பிட முடியாதுன்னு வாயில போட்டு மென்னு கூழாக்கி அவள் வாயில ஊட்டி விடுது. அந்த அளவு அந்த அந்த மங்கிக்கு ஒரு தாய்மையோட அர்த்தம் புரியுது. நம்ம மனிதர்கள் பாருங்க, அந்த மங்கி ஒரு இனத்தை வாழ வைக்குது. நம்ம போய் அந்த அந்த ஆறு அறிவு இருக்கிற ஹியூமன் பீயிங் அந்த 5 அறிவு ஜீவன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது கொஞ்சம். அது நான் பார்த்து நான் அது பிரமிச்சு போனேன். நம்ம மனிதர்களா பிறந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாம இருக்கிறோமேன்னு அந்த நேரத்துல கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு மாற்றமா இருந்தது. நீங்க பண்ற இந்த ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் மெய்யழகன் படத்துல அரவிந்த் சாமி சார் வந்து உங்களோட கேரக்டரை வந்து நடிச்சிருப்பாரு. அப்படி இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க செலிபிரிட்டிஸ்ல? இங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்கம்மா. கணக்கு எனக்கு அந்த அளவு எனக்கு பேருங்கெல்லாம் தெரியாது. அவங்களே சொல்லுவாங்க, 4 படத்துல ஹீரோ 5 படத்துல ஹீரோவா நடிச்சுக்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்ச சில பேர்கள் சொல்றேன். சத்யராஜ் சார் வந்திருக்கிறாரு, கோகுல் சார் டைரக்டர். சிங்கப்பூர் சலூன் படம் இங்கதான் எடுத்தாங்க. அதுல கிளைமேக்ஸ் சீனே நான் சொன்ன சீன் தான் கோகுல் சார் வச்சிருக்கிறாரு. மரத்தை அந்த பில்டிங் முன்னாடி மரம் கிளிகள் வாழ்ந்ததா அந்த இதுல இருக்கும். அது நான் சொன்ன கிளைமேக்ஸ் தான் கோகுல் சாருக்கு. அதே மாதிரி மெய்யழகன் படத்துக்கு அரவிந்த் சாமி சார் தான் இங்க நடிக்க வந்தாரு. அவர் கூட கார்த்திக் சார் அவங்க குடும்பத்தோட வந்தாரு. 2 பசங்களோட இந்த கிளிகளை பார்க்க வந்திருந்தாரு. அவரும் உட்காந்து பார்த்தாரு. அரவிந்த் சாமி சார் அவங்க டாக்டரையும் இட்டுன்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இட்டுன்னு வந்து இந்த கிளிகள் பார்க்கறதுக்கு வந்தாங்க. சத்யராஜ் சார், அப்புறமா சிரஞ்சீவி அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க இங்க. அப்புறமா நிறைய அந்த பிக் பாஸ்ல வின் பண்றவங்கலாம் இங்கதான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க வின்னிங் இதெல்லாம். சிவகார்த்திகேயன் பசங்க வந்திருக்காங்க நிறைய. எனக்கு அந்த அளவு வந்தது சொல்லிட்டேன் தெரிஞ்ச வரைக்கும். நிறைய ஹீரோயின்ஸ் கணக்கு வழக்கு இல்லாம வந்துருவாங்க. நிறைய சைல்டு ஆக்டர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. எனக்கு பேருங்கெல்லாம் தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் இங்க வந்தது வந்து என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு டேயா வந்து இந்த நாள் அமைஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க வர எல்லாரையுமே ஒரு ஸ்மைலோட வெல்கம் பண்றீங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இவ்வளோ நாள் பண்ண சேவையில் நான் பார்த்தது, இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இயற்கையை வாழ வைக்கிறாங்க, மனிதனும் இயற்கையை அழிக்கிறாங்க. இந்த கொடுமைலாம் இந்த பறவைகள்லாம் மரத்துல இருந்து பார்க்குறாங்க. இந்த புல்டோசர் வச்சு இப்போ கூட நீங்க ஆந்திராவில் ஒரு ஃபாரஸ்ட் அழிச்சாங்க. அந்த யானை வந்து என்ன கோபமா வந்து அந்த புல்டோசரை தாக்கி இருக்குது பாருங்க. அந்த ஜீவராசிக்கு அவ்வளோ வெறுப்பு. அந்த வெறுப்பு எல்லாம் ஈவன் அனிமல்ஸ்க்கும் பறவைங்களுக்கும் இருக்குது ஹியூமன்ஸ் மேல. அதை நம்ம தடுக்கணும்னா நாமளும் இயற்கையை வாழ வச்சாதான் முடியும். ஏன்னா அவங்க ரொம்ப ஹியூமன்ஸ் மேல கோபமா இருக்கிறாங்க. ஏன் இந்த ஜீவராசிகள் இயற்கையை அழிக்கிறாங்க, இயற்கை அழிச்சிட்டு இவங்களும் வாழ போறது இல்ல சொல்லிட்டு அவங்க அந்த இயற்கைய பிடிச்சுன்னு இருக்கிறாங்க. அதனால்தான் வர்ற ஜென்ரேஷன் என்ன சொல்றேன்னா, நிறைய மரங்கள் நட்டு இயற்கையை காப்பாற்றணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்டே அதுதான். அதை விட எந்த கிஃப்டும் எனக்கு பெருசா தெரியல. அதனால நான் இங்க வரவங்களாம் நான் பணம் கூட வாங்குறது இல்லை. வந்து பாருங்க, இவ்வளவு அழகான ஜீவராசிகளை அழிச்சிட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னு எனக்கு தெரியல. என்னதான் நம்ம பணத்தை கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடாதுங்க. இந்த இயற்கை என்ற பழங்களை கொடுத்தா அவங்க அழகா சாப்பிடுவாங்க. அது மட்டும் நீங்க தயவு செய்து மரங்கள் முடிஞ்ச வரைக்கும் நடுங்க. இந்த உலகம் நல்லா வாழும், நாமளும் வாழலாம். ரொம்ப நன்றிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த செஷனே வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக நேச்சரை பற்றி ரொம்ப நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஒரு விளாகாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு புது விளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Preeti.